அசோலா அமெரிக்காவில் டென்னசி என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ள நீர் வடிந்ததுக்கு பிறகு பார்த்தா பச்சை பசேர்னு புல்வெளி போர்த்தின மாதிரி ஒரு பெரணின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி வகை மேலே படருது. அது என்னன்னே அவங்களுக்கு முதல்ல தெரியல. அதனுடைய இனப்பெருக்கம் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து எங்கெல்லாம் நீர் இருக்கோ அந்த நீர்நிலை முழுக்கவே அந்த இது பரவி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதன் பிறகு தான் அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போதான் அது தெரியுது, அது இந்த பொட்டாசியம், இந்த யூரியா போன்ற செயற்கை உரங்களுக்கு மாற்றான ஒரு இயற்கையான ஒரு உரம் அப்படிங்கிறது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. பழங்குடி மக்கள் அவர்களுடைய மொழியில் அதற்கு வைத்த பெயர் தான் அசோலா. அசோலானா என்ன அர்த்தம்னா இறைவனின் அருட்கொடை என்று அர்த்தம், இறைவனுடைய கொடைன்னு அர்த்தம். ஏன் இதை பற்றி நான் இதை சொல்கிறேன்னா, பயிர்கள் ஏன்னா அந்த அசோலா எங்கெல்லாம் இருந்ததோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் மிக செழிப்பாக செழித்து வளர்ந்துருக்கிறது. அதாவது கம்மியாக ரொம்ப குறைவாக பழங்களை தந்த அந்த மாதுளம்பழம் மரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த அசோலா பட்ட உடனே அதில் அதிகப்படியான பழங்கள் பழுத்திருக்கு. காய்க்கவே காய்க்காமல் இருந்த சப்போட்டா போன்ற மரங்கள்லாம் இந்த அசோலா பட்ட உடனே, அந்த நீர்நிலைகளில் அசோலா பட்ட உடனே அது மிகச்சிறந்த முறையில் பல கனிகளை தந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க.